மே 19, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. யார் உங்களை விட்டு சென்றாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாத்து நடத்துவார். The Lord is with you, no matter who leaves you, He will protect you. ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். Genesis chapter 31 verse 3. நான் உன்னோடே கூட இருப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் சகல நாட்களிலும் உங்களோடே கூட இருப்பார். I will be with you. My dear brothers and sisters, the Lord is with us till the end. The Lord is with us in all situations. Whatever the situation, whatever the task, the Lord is with us. The Lord will be with you wherever you go. The Lord will be with you and strengthen you. The Lord will be with you and save you. The Lord will be with you always. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய பலனையும் அவர்களுக்கு தந்து புதுமையாய் அவர்களை நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கைவிட்டாலும் கர்த்தர் நீர் அவரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அவளை நீர் பாதுகாத்து அவளை வழிநடத்துகிறீர் அப்பா. நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளோடு கூட நீர் என்னாலும் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் அப்பா நீர் அவர்களுக்கு அருளுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் அவளோடு கூட இருக்கிறீர் என்பதை அவளை அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி ஆண்டவரே நீர் அவளோடு கூட இருக்கிறீர் என்பதை அவள் அறிந்து கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அப்பா உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நீர் அவளோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றுவதற்காக அவர்களை ஆண்டவரே எல்லா ஆபத்துகளிலும் இருந்தும் அவளை காப்பாற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் சமயங்களிலும் அப்பா நொடி பொழுதுகளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இந்த கரம் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே அப்பா அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவளை வழிநடத்துகிறதான தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட நீ இருப்பீராக, உடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக.
அவளுக்கு வேண்டிய நன்மைகளை தந்தருளுவீராக, அவளை போஷித்து அருளுவீராக ராஜா, அவளை பலப்படுத்தி அருளுவீராக ராஜா. அப்பா அவனுடைய கிருபையினால் தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அவளை பெற்று வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனும் மனைவியும் இணைந்து கர்த்தரோடு கூட இணைந்து அப்பா தங்களுடைய குடும்ப வாழ்விலே அவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட ஆண்டவரே பயணிக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், என்னுடைய குடும்பங்களிலே சந்தோஷம் சமாதானம் நிலவ வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பாக்கியம் நன்மையும் அவருடைய வாழ்விலே காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவளோடு கூட இருந்து அநேக திருமண நாட்களை அவள் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோமாப்பா. எங்கள் செபங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்து அவளை எல்லாவற்றிலும் சாட்சியை நீர் வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.